सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवती अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोका नंबर 4। यजन्ते सात्विका देवान् यक्षरक्षांसि राजसाः प्रेतान् भूतगणांश्चान्ये यजन्ते तामसा जनाः। ஆக 17வது அத்தியாயம் அர்ஜுனனுடைய கேள்வியுடன் தொடங்கியது. அதாவது ஒருத்தர் ஸ்ரத்தா சகித பூஜா செய்பவராக இருக்கும் பொழுது, ஸ்ரத்தையுடன் கூடிய பூஜையை செய்யும் பொழுது, ஆனா அவளுக்கு சாஸ்திரம் படிக்காததுனால, சாஸ்திர விதி தெரியாமல் போனதுனால செய்யற பூஜை சாஸ்திர விதியின்படி இல்லை, ஆனா பக்தி ஸ்ரத்தை மனதில் இருக்கிறதே. அப்படிப்பட்டவர்களினுடைய ஸ்ரத்தையை ஹே கிருஷ்ணா நீ எப்படி கிளாசிஃபை பண்ற? அது சாத்விக ஸ்ரத்தையா, ராஜச ஸ்ரத்தையா, தாமச ஸ்ரத்தையா? ஸ்ரத்தா ப்ராப்பரா இருக்கு, ஆனா மோடு ப்ராப்பரா இல்ல, இல்ல ஃபுல்லி ப்ராப்பரா இல்ல. அப்படி இருக்கிறச்சே அந்த ஸ்ரத்தா அது கிளாசிஃபை எப்படி பண்ணுவ? அதை எப்படி நீ பிரித்து சொல்லுவ அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் என்ன சொன்னார்? இதுக்கு ஒரே லைன்ல பதில் சொல்லிவிட முடியாது. ஏன் சொல்லிவிட முடியாது அப்படின்னாக்க, ஒருத்தன் ஸ்ரத்தையா பூஜை பண்ணறான், சாஸ்திரம் தெரியாம ஆனா பூஜைய ஸ்ரத்தையா பண்றான் அப்படின்னாக்க, அப்போ செய்யக்கூடிய பூஜைய சாஸ்திரம் கைடு பண்ணலைன்னா வேற எது கைடு பண்றது அப்படின்னா அவனுடைய ஸ்வபாவம் கைடு பண்றது. ஸ்வபாவம் எல்லா பக்தர்களுக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அதனால நீ கேட்கிற கேள்விக்கு ஒரு ஆன்சர் சொல்ல முடியாது. ஸ்வபாவமே 3 வகையாக இருக்கு அப்படின்னு சொல்றார். சோ அந்த ஸ்வபாவத்தை நீ எடுத்துட்ட அப்படின்னு சொன்னாக்க, ஸ்வபாவத்துல சத்வ ரஜஸ் தமஸ் அப்படின்னு இருக்கு. அதை பொறுத்து இவனுடைய ஸ்ரத்தையானது சத்வமா ரஜசா தமசா என்று அது கேட்டகரைஸ் ஆகும். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஸ்வபாவத்தை அப்படின்னா, ஸ்வபாவம் மனசை சேர்ந்த ஒரு விஷயம், அது இன்விசிபிளா இருக்கிற விஷயம். தேர்ஃபோர் ஸ்வபாவத்திலிருந்து ஜன்யமாகிற ஸ்ரத்தையும் இன்விசிபிளா இருக்கிற விஷயம். இன்விசிபிளா இருக்கிற விஷயத்த சத்வமா ரஜசா தமசான்னு நான் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது அப்படின்னாக்க, இதை டைரக்டா பண்ண முடியாது. ஆனா 3 ஃபேக்டர் வச்சுக்கோ. இந்த 3 ஃபேக்டரை வச்சு அனுமானிக்க முடியும்.
அப்படிங்கிறார். அந்த 3 ஃபேக்டர் என்ன அப்படின்னாக்க, ஒரு ஃபேக்டர் எந்த சுவாமிய வேண்டிக்கிற, எந்த தேவதாவை வேண்டிக்கிற. ரெண்டாவது ஃபேக்டர் எந்த மோட்டிவ் ஆர் ஓகே எந்த மெத்தட், எந்த முறைப்படி நீ சேவிக்கிற. அதுக்கப்புறம் எந்த மோட்டிவ், எந்த உத்தேசத்துக்காக அந்த பிரேயரை நீ பண்ற, அந்த பூஜையை நீ செய்யற. இதை பொறுத்து அந்த ஸ்ரத்தை வந்து, ஏன்னா எது கேரக்டரோ அது வந்து இது 3த்தை டிட்டர்மின் பண்ணும். இது 3 வெளிப்படுறது இல்லையா? ஸோ இது வெளிப்படுற இந்த 3 வச்சுட்டு உன்னுடைய கேரக்டர் வந்து சாத்விக கேரக்டரா, ராஜச கேரக்டரா, தாமச கேரக்டரான்னு சொல்ல முடியும். தேர்ஃபோர் இது வந்து சாத்விகமா, ராஜசமா, தாமசமானு கேட்டகரைஸ் ஆயிடுச்சுன்னா அதை பொறுத்து தான் உன்னோட ஸ்ரத்தா. அந்த மாதிரி கேட்டகரியில தான் உன்னுடைய ஸ்ரத்தா வரும்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். ஸோ இங்க என்ன பண்ணார், முதல்ல வந்து தேவதாவை எடுத்துட்டார் இல்லையா? முதல்ல தேவதாவை எடுத்துட்டோம்னா என்டையர் குரூப் ஆஃப் தேவதாவை கிருஷ்ணர் சொல்றார் 3 கேட்டகரைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஒன்று வந்து சாத்விக தேவதா, இன்னொன்று ராஜச தேவதா, இன்னொன்று தாமச தேவதா. சாத்விக தேவதானா யாரு அப்படின்னாக்க, எதெல்லாம் தேவதானா டெய்டின்னு, நாட் தேவர்கள் அந்த மாதிரி இல்லை, த டெய்டி, தி ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த தேவதாக்கள் என்னோட ஸ்பிரிச்சுவல் குரோத்தை வளர்ப்பாளோ அந்தந்த என்னோட ஸ்பிரிச்சுவல் குரோத் அவளை சேவிக்கிறதுனால என்னுடைய வேல்யூ சிஸ்டம்ஸு இதெல்லாம் வந்து எந்தெந்த தேவதாக்களை வழிபடுவதனால் எனக்கு வளர்கிறதோ அந்தந்த தேவதாலாம் சாத்விக தேவதா. எக்ஸாம்பிள் அப்படின்னா எல்லாமே பிள்ளையார், அம்பாள், தட்சிணாமூர்த்தி, ராமர், கிருஷ்ணர், ஐயப்பன், முருகர், தேவி, லக்ஷ்மி, எவ்ரிபடி. யார் நீ எதுக்காக வழிபடணும்? இன்னர் குரோத்துக்காக. நான் லக்ஷ்மின்னு சொன்னேளே அப்படின்னா சீதா தேவியை வழிபட்டேன் அப்படின்னாக்க இன்னர் குரோத்துக்காக வழிபடுறேன் அப்படின்னா சீதா தேவியை இன்னர் குரோத்துக்காக தான் வழிபட முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னர் குரோத்துக்காக எதெல்லாம் கான்ட்ரிபியூட்ஸ் டு இன்னர் குரோத் அது எல்லாம் வந்து சாத்வீக தேவதா. அவ வந்து என்ன பிளஸ் பண்ணுவா, என்ன பிளஸ்ஸிங் கொடுப்பா? ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேஹீச்ச பார்வதி அப்படின்னு நம்ம வழிபட்டோம் அப்படின்னாக்க அது சாத்வீகம் இல்லையா? சாத்வீக தேவதா. அடுத்தது ராஜச தேவதா. ராஜச தேவதா என்ன கொடுப்பா அப்படின்னாக்க மெட்டீரியல் வெல்பீயிங் கொடுப்பா. நம்மளுடைய மெட்டீரியல் growth, நம்மளுடைய செல்வம், புகழ், பெயர், இந்த மாதிரி பவர், இந்த விஷயம்லாம் வந்து ஸ்டேட்டஸ்ஸு, இதுகெல்லாம் வந்து இன்னும் மேம்பட்டு இன்னும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னாக்க, அந்த அர்த்தத்தில் இன்னும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னாக்க அதை கொடுக்கும் தேவதாக்கள் அனைவரும் ராஜச தேவதாக்கள். உதாரணம் சொன்னால் குபேரன். குபேரன் வந்து யக்ஷா இல்லையா? இன்ஃபேக்ட் பத்ரிநாத்தில் குபேரனுக்கு ஒரு சந்நிதி இருக்கு தெரியுமா? ஆமா, குபேர சந்நிதி இருக்கு. அப்படியா? ஆமா, மெயின்லேயே இருக்கா தெரியுமா? சூப்பர். சி, ஸோ நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதே ஜினா. நல்லது, பத்ரி நாராயணரை மட்டும் சேவிச்சுட்டு வந்தேன்னா நல்லது என்ன. ஏன்னா என்கிட்ட வந்து, அதாவது என்கிட்ட நிறைய பேர் நிறைய விஷயம் கொண்டு கொடுப்பா. எனக்கு என்ன டவுட் இருக்கும், அவள் கொடுக்குறது என்ன டவுட் இருக்கும்னா, ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவா எனக்காகவே கொடுப்பா, சில பேர் என்ன பண்ணுவா என் கையால் வாங்கிக்கணுங்கிறதுக்காக கொடுப்பா. அதனால என்கிட்ட வந்து ஒருத்தர் இப்படி தான் கார் சாவியை நீட்டினர். இதை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். நான் நம்ம ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டுன்றது பெட்டர் இல்லையா? நிச்சி பிளஸ் பண்ணி கொடுங்க அதானே. ஓகே, புது கார் வாங்கினேன் அப்படின்னு. அதே மாதிரி என்ன பண்ணால் என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு கோல்டு காயின் கொடுத்தா. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். முன் அனுபவம் இருக்குது இல்லையா, தப்பாக எடுத்துக்கக்கூடாது எதையுமே. ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் தீர கேள்வி கேட்டு, ஆமாம், கம்ப்ளீட் நாலெட்ஜ் வந்து பெஸ்ட்டு. டவுட்ஃபுல் நாலெட்ஜ் எப்போவுமே யூஸ்லெஸ்ஸு. என்ன செய்யணும்னு இல்லை, நீங்கள் பத்ரிநாத் போகிறேன்னு சொன்னேன்ல, அங்கே என்ன பண்ணணும், இதை கங்கையில் போடணுமா? நான் கங்கா பூஜா பண்ண போகிறோம், இங்கேருந்து சாமான்லாம் வாங்கிடுவாங்க எல்லாம் சொன்னோம் இல்லையா, கங்கையில் போடணுமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் போட்டுறாதீங்க,
எடுத்துட்டு இதுக்கு போய் குபேரன் கிட்ட அதை வச்சுட்டு நான் வச்சுக்கிட்டோமா அப்படின்னா வச்சுக்கூடாது, திருப்பி வந்து என்கிட்டயே கொடுத்துருங்க. ஏன்னா அந்த காசு வீட்டுல இருந்ததுன்னா செல்வம் பெருகும். அடே அப்பா, தெரியா அந்த இடத்துல குபேரர் சந்நிதி இருக்குன்னு தெரியாதவாளுக்கு சொல்றேன். இன்ஃபேக்ட் பத்ரிநாத்ல பத்ரிநாராயணரை விட குபேரன் தான் ஃபேமஸ், உங்களுக்கு தான் தெரியல. சரியா? ஸோ ஆக இந்த யக்ஷ, கிண்ணற, சித்த, உரக இவர்கள் எல்லாரையும் வர்ஷிப் பண்ற இவ எல்லாரையும் தேவதாவா வச்சுட்டு இருந்தா அந்த தேவதாக்கள் எல்லோரும் ராஜச தேவதாக்கள். சரியா? அடுத்தது ஹூ ஆர் தாமச தேவதா அப்படின்னாக்க பிரேத, பூத, பிசாச்ச, டாக்கினி, ஷாக்கினி, சர்ப்ப, ஸ்வபாக, விருஷ்சிக, தஸ்கராத்யுபத்ரவாத் தியுபகாதா அப்படின்னு ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கா. இவ அத்தனை பேரும், அதாவது யாரெல்லாம் வந்து இந்த கோஸ்ட், ஸ்பிரிட்டு அதெல்லாம் இருக்கு இல்லையா, பிளாக் மேஜிக், அதெல்லாம் வந்து இந்த ஈவில் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் வந்து தாமச தேவதாக்கள். ஆக சாத்விக தேவதாக்கள் என்ன கொடுக்குறா? ஸ்பிரிச்சுவல் growth கொடுக்குறா, இன்னர் growth, ஸ்பிரிச்சுவல் growth கொடுக்குறா. ராஜச தேவதாக்கள் என்ன கொடுக்குறா? ஸ்பிரிச்சுவல் growth கொடுக்க மாட்டா, ஆனால் மெட்டீரியல் growth கொடுப்பா இல்லையா? தாமச தேவதா ஸ்பிரிச்சுவல் growth கொடுப்பாளா, மெட்டீரியல் growth கொடுப்பாளா? மெட்டீரியல் growth கூட கொடுக்க மாட்டா. என்ன கொடுப்பா அப்படின்னாக்கா, இது வந்து அடுத்த வாழை அழிக்கிறதுக்காக இருக்கிறது. அடுத்தவா மேல ஏவி விடுறது, பில்லி சூனியம் வைக்கிறது, அழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இது மெட்டீரியல் கூட கொடுக்காது அப்படின்னா ஸ்பிரிச்சுவல்ல இருந்து வெரி வெரி ஃபார் அவே, இன்ஃபேக்ட் அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா? ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்றார்? சாத்விகாக தேவதான் யஜந்தே. யாரெல்லாம் சாத்விக ஸ்ரத்தை கொண்டவர்களோ, உன்னுடைய ஸ்ரத்தை சாத்விக ஸ்ரத்தைனா எப்படி இன்ஃபர் பண்ணுவாத, நீ எந்த தேவதாவை வழிபடுறன்னு பாரு. ஸோ தேவதாக, இந்த தேவான் யஜந்தே, பகவானை வழிபடுகிறாய் அப்படின்னாக்க உன்னுடைய ஸ்ரத்தை வந்து சாத்விக ஸ்ரத்தா. ஞான வைராகிய சித்தியர்த்தம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. தேர்ஃபோர் இதெல்லாம் வந்து தெய்வீ சம்பத்தை கொடுக்கக்கூடிய தேவதாக்களை, பகவானை வழிபடக்கூடிய ஸ்ரத்தை வந்து சாத்விக ஸ்ரத்தா. அதுக்கப்புறம் ராஜசஹா யக்ஷ ரக்ஷாம்சி யஜந்தே. யஜந்தேனா தே வர்ஷிப். ராஜசஹா யக்ஷ ரக்ஷாம்சி அப்படின்னா யாரு ராஜசிக் பீப்புளோ, என்னுடைய ஸ்ரத்தா ராஜசிக் ஸ்ரத்தா, என்னுடைய டைப்பே ரஜஸ் டைப்பு, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னா, முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம கேரக்டரை, அடுத்தவா புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். உனக்கு தெரியுமா நீ சாத்விகமா ராஜசமா தாமசமானு எங்க கிருஷ்ணர் சொல்றா இருப்பார் இல்லையா? ஸோ எந்த தேவதாவை வழிபடுற, இஃப் மை என்ன சொல்றது, மை இன்க்ளினேஷன் இஸ் டுவர்ட்ஸ் தேவதா ஹூ வில் கிவ் மெட்டீரியல் வெல்பீயிங், குபேரனா இருக்கட்டும், இந்த மாதிரியான அங்கே போனால் என்ன கிடைக்கும், இந்த இவா என்ன கொடுப்பா, இந்த இவா என்ன, இன்ஃபேக்ட் ஈவன் தி ரெகுலர் டேட்டிஸையே நீ வந்து இந்த மாதிரி வர்ஷிப் பண்ணலாம் இல்லையா? ஸோ அது அடுத்ததுக்கு வருவோம். இப்போ தேவதா வைஸ் கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மோட்டிவ்க்கு பின்னாடி வருவர் இல்லையா? அதனால இந்த யக்ஷர்கள், கிண்ணறர்கள், அதுக்கு கந்தர்வர்கள் இவாளெல்லாம் வர்ஷிப் பண்ணுற அப்படின்னு சொன்னாக்கா, தென் அவள்லாம் வந்து ராஜசிக் தேவர்களாக இருக்கிறதுனால உன்னுடைய ஸ்ரத்தை, உன்னுடைய தேர்ஃபோர் உன்னுடைய குணம் எல்லாமே ரஜஸ் பிரதானமாக இருக்கிறது என்று அறிந்து கொள்வாயாக. ஆக ரிலிஜியனை வந்து மெட்டீரியல் growthக்கு அப்போ யூஸ் பண்ணக்கூடாதாஜி அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாமே, தப்பே இல்லை. ரிலிஜியனை வந்து மெட்டீரியல் growthக்கும் யூஸ் பண்ணலாம், அதை விட ஹையராக ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா? அது என்னது? ஸ்பிரிச்சுவல் growth. சமய வாழ்வை என்னுடைய பொருள் விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம், பொருள், பணம், செல்வம் அதுக்காக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சமய வாழ்வை ஆன்மீகத்துக்கு என்னை தகுதிப்படுத்திக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஆக இது வந்து ரஜஸ். அடுத்தது தாமசா ஜனாகா அந்யே யஜந்தே.
அன்யே அப்படின்னா யாரு? இவர்கள்லாம் தேவதா பகவானும் இல்லை, இவர்கள்லாம் மத்த யக்ஷ கிண்ணற கந்தர்வாதி அப்படிப்பட்டவர்களும் இல்லைன்னா வேற யாருன்னா பிரேத பூதகணம் அவர்களை வழிபடுகிறார்கள். அதாவது அபிச்சார கர்மாணி அப்படின்னு அர்த்தம், ஆர் ஆபிச்சாரிக்க கர்மாணி அப்படின்னு அர்த்தம். அதாவது பிளாக் மேஜிக்கு, அடுத்தவாளை அழிக்கிறதுக்காக செய்யக்கூடிய சில அந்த சடங்குகள், அதுலலாம் ஈடுபட்டு அந்த விஷயங்களை வந்து வர்ஷிப் பண்றது, அதெல்லாம் வந்து தாமச ஜனாகா. ஆக டெய்டிஸ் விஷயத்துல கிளாசிஃபிகேஷன் 3ஆ கொடுத்தார் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் growth கொடுக்குற டெய்டிஸ் யார் யாரு அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த டெய்டிஸ் வி வர்ஷிப் எல்லாம் நம்ம சேவிக்கிற பிள்ளையாரிலேருந்து ஆஞ்சநேயர் வரைக்கும் அதுதானே பద్ధதி இல்லையா? பாட ஆரம்பிச்சா பிள்ளையாரில் ஆரம்பிச்சா ஆஞ்சநேயரில் முடிக்கணும் இல்லையா? ஸோ பிள்ளையார்லேருந்து ஆஞ்சநேயர் வரைக்கும் நடுவில் இருக்கிற எல்லா தேவதாவும் இன்க்ளூடிங் த 2 சாத்விகா இல்லையா? அடுத்தது வந்து யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் அவர்களையெல்லாம் நாம் சேவித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி அதெல்லாம் வந்து கிடைக்கும். அதுக்காக சேவிச்சா அவர்கள் வந்து ராஜச தேவதாக்கள். மற்ற எல்லாம் இந்த கோஸ்டில் இந்த பெரியல் கிரவுண்டில் போய் பண்ணுவா. அப்புறம் அந்த மந்திர சித்தின்னு சொல்லுவா தெரியுமோ, பணத்து மேலே உட்காந்துட்டு அந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணும் அப்படின்னா அந்த மந்திரம் சித்தி ஆகிடும். டெட் பாடி மேலே ஏறி உட்காந்துட்டு பண்ணணும். ஆமாம், அகோரிஸு. அப்புறம் நைட் டைமில் பண்ணணும். அப்புறம் எந்தெந்த சடங்குக்கெல்லாம் வந்து ரத்தம் வந்து ஆகுதியாக இருக்கோ இல்லையா, இந்த மாதிரி ஆப்லேஷனாக கொடுக்கறதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் செய்யப்படுறதோ அதெல்லாம் தாமச பூஜா, தாமச டெய்டிஸ் அவள்லாம். அண்ட் அந்த ஸ்ரத்தா அண்ட் அந்த பர்சனோட கேரக்டர் வந்து தமஸ் பிரதானமானது. இது வந்து தேவதாக்களை பொறுத்த மட்டில். அடுத்த ஃபேக்டர் என்ன சொன்னார்? நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஸ்ரத்தாவை, இன்னொன்று வந்து எந்த மெத்தட், எந்த மோடில் வந்து வர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னு. எந்த மோடில் வர்ஷிப் பண்ணுற, நீ வர்ஷிப் பண்ணுற மோடில், முறையில் உன் மேலே நிறைய டார்ச்சர் பண்ணிக்கிறியா? அந்த இது இருக்குல்ல, அழகு குத்துறது, இங்கே குத்துறது இங்கே குத்துறது, இந்த மாதிரி இந்த கொக்கி மாட்டின்ட்டு தேர் இழுப்பா தெரியுமா, ரத்தம் இழுக்கிறது, கடுமையான வலியோட எடுத்துட்டு பண்ணுறது. ஆக இந்த மாதிரி நிறையா டார்ச்சர், என் மேலே நிறைய டார்ச்சர், ஆமாம் பூ மிதிக்கிறது, என் மேலே நிறைய டார்ச்சர் வந்து அதிகமாக பண்ணிண்டு பண்ணேன் அப்படின்னாக்கா, அதாவது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாதா தப்பா ரைட்டாங்கிறத நம்ம இங்கே சொல்ல. ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ஸ்ரத்தையோட பண்ணுறா ஒவ்வொரு விஷயத்தையும், அதில் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி பண்ணாதான் எனக்கு ஸ்ரத்தை அதிகம், இதெல்லாம் பண்ணாட்டி எனக்கு ஸ்ரத்தை இல்லையா அப்படின்னும் எடை போட்டுக்கக்கூடாது. சரியா? நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லாம் நம்மளை அழிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம் இல்லை. நம்ம எடுத்துக்கிற எந்த ஒரு தவமும் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணுமே தவிர நம்மளை வந்து வீக்கெண்ட் பண்ணிடக்கூடாது எந்த விதத்துலையும். அதனால் ஆக இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து சில இடங்கள் இருக்குது, அதாவது சாப்பிடவே மாட்டா, சாப்பிடாமையே இருப்பா, தன்னை அவ்வளோ வருத்திப்பா, சாப்பிடாமையே இருக்கிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து தாமசம் அப்படின்னு சொல்லப்படுறது. நிறைய அளவுக்கு அதிகமான சிரமம் எடுத்துக்கணும், அளவுக்கு அதிகமான சிரமங்களை எடுத்துக்கொண்டு செய்யப்படும் பூஜை, அது வந்து தாமசம் என்று சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வெரைட்டி இருக்கு மெத்தடில், அந்த மோடில், வழிமுறையில். அது என்ன வழிமுறை அப்படின்னாக்க, படாடோபமாக பண்ணுறது. ஏன் பண்ணோன்னா நம்ம பண்ணோன்னு ஊருக்கே தெரியணும், நம்ம அப்படி பண்ணணும், அது வந்து ராஜசம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் ஆக்டிவிட்டீஸு பண்ணுறாருன்னு பண்ணுறது, அது ஒரு நாய்ஸ் க்ரியேட் பண்ணுறது. அப்புறம் நிறைய ஃபிசிக்கலி ஓரியன்ட், படன்னு இழுத்து பிடிச்சி இது பண்ணி அது பண்ணி போஸ்டர் ஒட்டி அது பண்ணி ஃப்ளெக்ஸ் வச்சு தோரணம் கட்டி அது பண்ணி இது பண்ணி கோலாகலமாக நிறைய ஃபிசிக்கல்
ஈவெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணுறது, ஆர் வெர்பலி ஓரியன்ட். இந்த மாதிரி இருக்கிற பூஜைகள், யஜ்ஞங்கள் இதெல்லாம் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா ராஜச ஸ்ரத்தாவை குறிக்கிறது. அதில் தெரிஞ்சுக்கோ உன்னுடைய ஸ்ரத்தா ராஜசிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அடுத்தது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கண்ணை மூடிண்டு உக்காண்டு நான் பகவான், என்னையும் பகவானையும் தவிர வேற எதுவுமே இல்லை, அப்படி இருக்கிறது சாத்வீகம். ஆக இப்படி வந்து இங்க கேட்டகரைஸ் பண்ணி சொல்றார். அஞ்சாவதுல என்ன சொல்றார், நாலாவதோட தொடர்ச்சியா சொல்றார். அசாஸ்திர விஹிதம் கோரம் தப்யந்தே தப்யந்தே ஏ தபோஜனாஹ தம்பாஹங்கார சம்யுக்தாஹ காமராக பலான்விதாஹ. இங்க வந்து ரஜஸ் அண்ட் தமஸை சேர்த்து சொல்றார். த ராஜசிக் அண்ட் தாமசிக் மோட்ஸ் ஆஃப் வர்ஷிப் அதை பத்தி இங்க சொல்றார். இதுக்கப்புறம் மோட்டிவ் ஒன்று இருக்கு. மோட்டிவ் என்னது? சங்கல்பா, உத்தேசம் என்ன அப்படிங்கிறது இருக்கு. அது எதை உத்தேசிச்சு செய்யறேன், ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை உத்தேசிச்சு செய்யறேனா, சாதன சதுஷ்டயத்துக்காக பண்றேனா, இல்லைன்னா மெட்டீரியல் குரோத்துக்காக பண்றேனா, இல்லை அடுத்த வாழை அழிக்கணுங்கிறதுக்காக, நாசமா போகணுங்கிறதுக்காக பண்றேனா இல்லையா? இதை பொறுத்து சத்துவமா ரஜசா தமசா அப்படிங்கிறது இருக்கு. தேர்ஃபோர் இந்த 3 ஃபேக்டரும் இம்பார்ட்டன்ட். இந்த 3 ஃபேக்டரும் டிசைட் பண்றது. சரியா? இங்க வந்து 5வது ஸ்லோகத்துல மோட் ஆஃப் வர்ஷிப்ல ரஜஸ் அண்ட் தமஸ் பத்தி இங்க சொல்றார். மோடு மோட்டிவ் ரெண்டுத்தையும் ஆக்சுவலி இதை வந்து பிரிக்க முடியாது, அந்த மாதிரி கலந்தே சொல்றார். அசாஸ்திர விஹிதம் கோரம். அசாஸ்திர விஹிதம் அப்படின்னாக்க டோட்டல் வயலேஷன் ஆஃப் ஆல் சாஸ்திரிக் ரூல்ஸ். எதுவுமே ஃபாலோ பண்ணல இல்லையா? அதுல என்னன்னா கோரம் அப்படிங்கிறார். பயமா இருக்கு பார்த்தாலே, அவ பண்றதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு. சில பேர் பூஜை எல்லாம் பண்ணுவா, நார்த் சைட்லாம் போனா பார்க்கலாம். அது அடிக்கிறதும் அந்த சத்தமும் அந்த இதுவும் பயமா இருக்கும், அதிரும் அப்படியே அந்த மாதிரி இருக்கும். ஆக அந்த மாதிரி அண்ட் நிறைய தன்னை டார்ச்சர் பண்ணிட்டு பண்ணுறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறது. அதாவது சில பேர் வந்து இந்த இதை நம்ம சவுத்தில் இந்த மாதிரி ரொம்ப மினிமல் டார்ச்சர்ஸ், அதுவும் இந்த காலத்தில் நம்ம பண்ணிக்கிற டார்ச்சர்லாம் ரொம்ப மினிமம் தான். இன்ஃபேக்ட் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையாக கட் பண்ணி போட்டு எல்லாம் வந்து ஆகுத்தி போட்டு, நான் தெரியாதா உங்களுக்கு? இதெல்லாம் புராணம்லாம் படிச்சது இல்லை போல இருக்கு. என்ன கையை வெட்டிக்கிறது, காலை வெட்டிக்கிறது, தலையை வெட்டிக்கிறது. எப்போ தலையை வெட்டி ஆகுத்தி போடலாம்? ஒரு தலை இருந்தால் போட முடியாது. ஆமாம் ஆமாம், பகவான் வரல, கூப்பிட்டு பண்ண தபசுக்கு பகவான் வரலன்னா அக்னியை மூட்டி ஒவ்வொரு தலையா வெட்டி போட்டானே பார்க்கணும். ஆடே அப்பா தாமசம் இல்லையா? அப்புறம் நீங்கள் ஹிமாலயாஸ் பக்கம் போனேன்னா இன்னும் நிறையா ஸ்ட்ரேஞ்சாக சில பேர்லாம் பார்க்குறேன். ஒரு சாது இருந்தார், ஒரு சன்னியாசி இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், நின்னுண்டே பண்ணுற தபஸ், உட்காரவே மாட்டேன் அப்படி ஒரு தபஸ். அதாவது மரத்துலேருந்து ஒரு கட்டையை கட்டி தொங்க விட்டார் பிடிச்சிக்கிறதுக்கு, ஒரு சப்போர்ட்டுக்கு. அதை பிடிச்சி நின்றுண்டே இருப்பார். தூங்குறதும் நின்றுண்டே, சாப்பிட்றதும் நின்றுண்டே, எல்லாமே நின்றுண்டே, உட்காரவே மாட்டேன். கால் ரெண்டும் அவ்வளோ பெருசு வீங்கி போயிடுது, அப்படியும் நின்றுண்டே. இந்த மாதிரி இப்படியெல்லாம் வருத்திண்டு தவம் பண்ணுறது. அப்புறம் இந்த மாதிரி வருத்திண்டு அதை துணியை விரிச்சுட்டு வருத்திண்டு எதாவது பண்ணி அதை சில்லறப்படுவா இல்லை, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரஜஸ் தமஸில் வரக்கூடிய. அதாவது பீப்புள் ஹாவ் மிஸ்டேக்கன் தபஸ். தபஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கலை வாழலாம். அதனால் தே டேக் டு இந்த மாதிரியான கோரமான ஒரு விஷயங்களுக்கு வந்து தன்னை அடிபணித்து பணிய வைத்து அதில் வந்து தன்னை வருத்தி கொண்டு இவர்கள் செய்கிறார்கள். கோரம் தபாஹா ஜனாஹா தப்யந்தே. புரியுறது இல்லையா? கோரம் தபாஹா ஜனாஹா தப்யந்தே. அவர்கள் இந்த மாதிரியான கோர தபஸை மேற்கொள்கிறார்கள். எதற்காக? என்ன மோட்டிவ்? தம்பஹா,
அகங்காரஹா சம்யுக்தாக. தம்ப அப்படின்னா டாம்பீகம். அப்புறம் தன்னோட ஈகோவை பூஸ்ட் பண்ணிக்கிறது, பப்ளிசிட்டி பண்ணி தன்னை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பப்ளிசிட்டி சீக்கிங் விஷயம், இதெல்லாம் ரஜஸ்தமஸ்குள்ள அடக்கம். காம ராக பலான்விதாக. ஒன்று தன்னை பப்ளிசைஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஏதாவது கிடைக்கணும், நான் நினைக்கிறது கிடைக்கணும், இல்லைன்னா குறைஞ்சபட்சம் எனக்கு பப்ளிசிட்டியானு கிடைக்கணும் இல்லையா. ஆக காம அப்படின்னா நினைச்சது, டிசையர், அது ஃபுல்ஃபில் ஆகணும். ராக அப்படின்னா எனக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு விஷயத்துக்காக நான் செய்யறது, இல்லைன்னா பவர், பல. அன்விதாக, இதற்காகவே செய்யக்கூடிய விஷயங்கள். ஆக மொத்தம் மோட்சம் வந்து கோல் கிடையாது, இதை தவிர மற்ற எல்லா விஷயத்துக்காகவும் செய்யறது. இப்போ புரிஞ்சுதோ? ஒருவன் சமய வாழ்க்கையில் இருந்தால் அவன் ஆன்மீகத்துக்கு வந்து விடுவான் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. சமயத்தை பத்தி பேசினாலே ஆன்மீகம் சொல்ற காலம் இது. ஏன்னா அதுலேயே கிளாரிட்டி இல்லை. சமயம் என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன, ரிலிஜியன்னா என்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, இதுலேயே வந்து கிளாரிட்டி கிடையாது இல்லையா. சமய வாழ்க்கைங்கிறது வேறு, ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு. சமய வாழ்க்கையில் ஒருவன் இருந்தால் அவன் ஆன்மீகத்துக்கு வர வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது. கலி ஜீனா, கலி இல்லை, புராண காலத்திலிருந்து இருக்கு. பஸ்மாசுரன் ஒருத்தர் தான், தெரியுமோ? கடுமையான தபஸ். யாரை நோக்கி? சிவபெருமானை நோக்கி. சிவபெருமான் ராமர்லாம் ஒரே கேட்டகரி, ரொம்ப டிசிப்ளின் பீப்புள். அதனால வந்து பயங்கரமா தவம் பண்ணும் இவா கிட்டலாம். இஃப் யூ ஆர் அட்டாச் டு ஐதர் ஆஃப் தெம், தென் நீங்கள் வந்து ரொம்ப உங்களோட வாழ்க்கை வந்து நீங்கள் விரும்பினாலும் விரும்பாகாட்டியும் டிசிப்ளின் ஆகிடும். இஃப் யூ டேக் ஐதர் சிவா ஆர் ராமா. மற்றவாள்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கா மாதிரி இருக்கா, ஆனால் கொஞ்சம் என்ன பண்ணுவா, பின்னாடி வேறு விதத்தில் முறுக்கி விடுவா. அது கொஞ்சம் அப்ரோச் வேறையாக இருக்கும், அவ்வளவுதான் இல்லையா. ஆக இந்த பஸ்மாசுரன் என்ன பண்ணா, சிவனை நோக்கி கடுமையாக தபஸ் பண்ணான். எதுக்குடாப்பா இப்படி தபஸ் பண்ணுறான்? அவனோட தபஸ் வந்து ஃபலித்தமாக எடுத்து அதுக்கு பகவான் போய், அவரோட நியத்தி அது, அவர் போய் ஆகணும், வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவன் என்ன கேட்க போகிறான்னு இவருக்கு தெரியும். இருந்தாலும் முடியாதுன்னு சொல்லவே முடியாது அவரால். அவர் போய் தான் ஆகணும். போனார். கேளுன்னார். என்ன கேட்பான் இந்த அசுரன்? எனக்கு அமரத்துவம் வேணும். அது கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு புரியாது. அது நான் தனியாக கொடுக்க முடியாது இல்லையா. பகவானே எனக்கு ஒரு முதுகெலும்பு வேணும் அப்படின்னா கொடுக்க முடியும். அதான் இருக்கேப்பா உங்ககிட்ட. எனக்கு 2 முட்டி வேணும்னா இருக்கே உங்ககிட்ட. அந்த மாதிரி எனக்கு அமரத்துவம் வேணும்னா, அம்மா அது நீ தான் அப்படின்னா புரியாது அவனுக்கு. அதனால அவ எனக்கு சக்தி கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டியதான் பகவான் இல்லையா. என்னால் அதை கொடுக்க முடியாது, என்னால் அது இயலாது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. சரி இயலாது அப்படின்னா அப்போ உங்களால் என்னதான் இயலும், வேற ஏதாவது கேளு, இயலும் வகையில் வேற ஏதேனும் கேள் அப்படின்னாக்க இவன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு பசில் கேட்பான். ஹிரண்யகசிபு அப்படிதான் ஒரு பசில் போட்டான். இட் வாஸ் சால்வ்ட் அண்ட் ஹி வாஸ் அசாசினேட்டட். வதம். அவங்க என்ன, நீ சூஸ் பண்ணு, நீ ரூல்ஸ் போடு, நீ போடுற ரூல்ஸுக்கு நான் கட்டுப்படுறேன், கவலைப்படாத. பட் யுவர் எண்ட் இஸ் ஷுவர் இல்லையா. ஆக அந்த மாதிரி அவன் ஒன்று பண்ணான், ராவணன் ஒன்று பண்ணான். பஸ்மாசுரன் வாஸ் நோ டிஃப்ரெண்ட். பஸ்மாசுரன் என்ன கேட்டான், நான் யாருக்கு தலையில் கையை வைக்கிறேனோ அவன் இன்ஸ்டண்ட்டாக ஓகே இன்ஸ்டண்ட்டாக பஸ்மம் ஆயிடணும். முடியாதுன்னு சொல்ல முடியாது அவரால். ஓகேன்னு கொடுத்துட்டார். சரி நீ கொடுத்து அது ஒர்க் ஆகுமானா உடனே ஆக்டிவேட் ஆகிடுதுப்பா பிளான் அப்படின்னாக்கா எனக்கு நம்பிக்கை இல்லையே. சரி என்ன பண்ணணும் அதுக்குன்னா, இங்கே வா உன் தலையிலே வைக்கிறேன் நான். எப்படி? சிவபெருமானோட தலையிலே இவன் கையை வைப்பானா? சரி வா வெய்யின்னு. அவனால் பக்கத்துலேயே போக முடியல, சிவபெருமான் பக்கத்துலேயே அவன் போயிட்டே இருந்தான். ஆனால் சிவபெருமான் பக்கத்துலேயே போக முடியல. அதுக்கப்புறம் வந்து இவன் டயர்டாகி விழுந்துட்டான். சரி இவன் வந்து யாரையான விநாசம் ஆகிடும் இல்லையா. இவன் போய் எல்லார் தலையிலையும் கை வைக்க ஆரம்பிச்சான். எல்லாரும் பஸ்மமாக. முதல்ல யார் தலையில் கை வைப்பான்? ரிஷிகள் தலையில் போய் கை வைப்பான் இல்லையா. நல்லோர்கள் தலையில், சான்றோர்கள் தலையில், தர்மத்தை கடைபிடிப்பவர் தலையில் கையை வைப்பான். அதுதானே இவனுக்கு பிடிக்காது. அதனால் இவன் பண்ண இது மாதிரி பண்ணால் அப்புறம் சிருஷ்டி என்னாகும் இல்லையா. அதனால் யார் காக்கும் கடவுள் தான் காக்க வேண்டும். அவர் வந்து நான் என்ன இப்போ என்ன புராண கதை எடுத்துட்டு இருக்கேன்,
நீங்களும் கேட்டுன்னு இருக்கேன். அப்புறம் மோகினி அவதாரம் வந்து அவர் டான்ஸ் ஆடி, அவர் வந்து டான்ஸ் ஆடுற ஸ்டெப்பில் வந்து அவரே இப்படின்னாரு, அவன் தலையில் கையை வச்சான், அவனே காலி. இதுதான் கதை. சரி, ஓகே. ஆக இந்த மாதிரி பஸ்மாசுரன் இருக்கான், அதுக்கப்புறம் வந்து ராவணன் இருக்கான், ஹிரண்யகசிபு இருக்கான், சிசுபாலன் இருக்கான். இவா எல்லாரும் பக்தர்கள் இல்லையா? பக்தர்கள் தான். பகவானை வேண்டிக்கலையா? இவா பண்ணாத பூஜையா? இவா காட்டாத பக்தியா? இவா காட்டாத ஸ்ரத்தையா? எல்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் கொஞ்சமான இன்னர் growth வந்ததா அப்படின்னா கொஞ்சம் கூட வரல. கடைசியில் அழிந்துதான் போனார்கள். அதனால இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அந்த மாதிரி சாஸ்திரத்தை வயலேட் பண்ணி பண்ணக்கூடிய பக்தியோ அல்லது என்னுடைய மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக செய்யக்கூடிய பக்தியோ அல்லது குறைஞ்சபட்சம் என்னுடைய நேம் ஃபேம் பப்ளிசிட்டிக்காக செய்யக்கூடிய பக்தியோ, இதெல்லாம் தாமசிக்க பக்தியில அந்த கேட்டகரியை அடையும். அடுத்தது 6வது ஸ்லோகம். கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூதக்ராமமசேதசஹ மாம் சைவாந்த ஷரீரஸ்தம் தான் வித்யாசுர நிஷ்சயான். கர்ஷயந்தஹா 5ஓட கண்டினியூவேஷன். யாரு வந்து தன்னை தன்னை வந்து தன் மேல வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து மேல சுமத்திண்டு டார்மெண்டிங் தெம்செல்ஸ், அதுக்கப்புறம் பசியில வாடிண்டு அந்த மாதிரி உடம்ப வந்து எவ்வளோ நியூட்ரிஷன் உடம்புக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்காம பண்ற தபஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதாவது உடம்ப ரொம்ப பாராட்டவும் கூடாது, அதுவும் ப்ராப்ளம். அதுக்காக ஒரேடியா உதாசீனப்படுத்தவும் கூடாது, அதுவும் ப்ராப்ளம். ஆக அதாவது விரதம் இருக்கலாம், ஆனா உடம்பு வீக்கா போற அளவுக்கு விரதம் இருக்கக்கூடாது. விரதம் எதுக்கு இருக்கிறது? அப்ப எதுக்கு விரதம் இருக்கணும்? விரதம் எதுக்கு இருக்கணும்னா, என்னால ஒரு விஷயத்த விட்டுட்டு இருக்க முடியாதா? ஒரு கண்ட்ரோல் இருக்கா எனக்கு? என்னுடைய இந்திரியங்கள், என்னோட ஃபேக்கல்டிஸ் மேல எனக்கு கண்ட்ரோல் இருக்கா? இல்ல என்னோட ஃபேக்கல்டிஸ்க்கு நான் அடிமையா இருக்கேனா? இதற்காக காக்கப்படுகிறது தவமோ விரதமோ. இந்த விஷயத்துல மாஸ்டரி வரதுக்காக செய்யப்படுறது தபஸ். எனி விரதம் இஸ் அ தபஸ். இதுக்காக செய்யப்படுறது, அதை அழிச்சுக்கிறதுக்காக செய்யக்கூடாது இல்லையா? ஆக ஹெல்த்தை ஷேட்டர் பண்ணிக்கிறதுக்காகவோ பாடியை வீக்கெண்ட் பண்ணிக்கிறதுக்காகவோ நம்மளே ஏதாவது விதத்தில் வீக்கெண்ட் பண்ணிக்கிறதுக்காகவோ எந்த சமயமும் கடைபிடிக்கப்படக்கூடாது. ஆக மௌன விரதம், சில பேர் மௌனம் கடைபிடிச்சானா, சில பேர் இருக்கா மௌனத்திலேயே இருந்துருவா, மௌனமாவே இருப்பா. எந்த அளவுக்கு மௌனமா இருப்பான்னா, எவ்வளோ நாள் மௌனமா இருப்பானா திருப்பி குரல் வெளியில வராது, கஷ்டப்படுவா, திருப்பி பேசுறதுக்கு கஷ்டப்படுவா. நமக்கு வந்து ஒன்னே பேசிட்டே தான் இருக்கணும், இல்லை பேசாமலேயே இந்த நடுவில் இருக்கிறது இல்லை, இது ரொம்ப கஷ்டம். ஆக அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி கொடுத்துருக்கு, வாக்கு அப்படிங்கிறது ஃபேக்கல்ட்டி. எதுக்கு? நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கு. நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்காம வந்து அதை அப்யூஸ் பண்ணக்கூடாது. வேர் வி ஹாவ் அ ஃபேக்கல்ட்டி, ப்ரிவிலேஜ் டு எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஸ். மிருகத்துக்கெல்லாம் இது கிடையாது, தெரியுமோ? ஒருத்தன் வந்து டாக்டர் கிட்ட போனானா, டாக்டர் கிட்ட போய் உட்காந்துட்டு டாக்டர் வந்து வாப்பா, இந்த கரெக்டாக அந்த டோக்கன் நம்பர் வந்தோடனே வாங்கோ அப்படின்னாரு. என்னாச்சு, என்ன உடம்புக்கு அப்படின்னா, நீங்களே கண்டுபிடிங்க டாக்டர், நீங்கள் தான் 5 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கீங்களே, இல்லை நீங்களே கண்டுபிடிங்க, நீங்களே கண்டுபிடிச்சி எனக்கு எழுதி கொடுங்கோ, நீங்கள் எழுதி கொடுக்குறபடி நான் பண்ணுறேன். உடனே அவர் எழுத ஆரம்பிச்சு, எழுதி இப்படி கொடுத்தாராம். என்ன கொடுத்தாருன்னு பார்த்தா, போய் ஒரு வெட்டினரி டாக்டரை பாருன்னு கொடுத்தாராம். ஏன்னா மிருகத்துக்கு தான், வெட்டினரி டாக்டருக்கு தான் அந்த தொழில். ஏன்னா மாட்டால சொல்ல முடியாது இல்லை, எனக்கு ஜுரமா அடிக்கிறது, ராத்திரிலாம் அந்த தூங்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா? மாட்டால சொல்ல முடியாது, நாயால சொல்ல முடியாது. அதனால டாக்டரே பார்த்து கண்டுபிடிக்கணும். உனக்கு தான் வாய் இருக்குல்ல, வாக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணணும்ல. ஆக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபேக்கல்ட்டியை அப்யூஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணாலே, ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதே ஒரு தபஸ். நிஜமா தனியாக ஒரு தபஸ் பண்ண வேண்டாம், கொடுத்த விஷயத்த ஒழுங்காக யூஸ் பண்ணுறதே தபஸ்.
பூத கிராமம், பூத கிராமம்னா இந்த குரூப் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ், குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ். அதை வந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னாக்கா, அதை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிறாளாம். எதனால அவ அப்படி செய்யறா அப்படின்னா, அச்சேதசகா. ஏன்னா அவர்களுக்கு சாஸ்திரம் வந்து தெரியல, அதை படிக்காததுனால, ஸ்கிரிப்சுரல் நாலேஜ் இல்லாததுனால அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். இன்ஃபேக்ட் பார்வதி தேவி வந்து தவம் பண்ணி சிவபெருமான அடைஞ்சா அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா? சிவபெருமான அடையறதுக்கு அவ தவம் மேற்கொள்ளும் பொழுது சிவபெருமான் வந்து கேட்கிறாராம், ஒரு இடத்துல பார்வதி தேவிக்கு அட்வைஸ் பண்றாராம், ஷரீர மாத்திரம் கலுதர்ம சாதனம். ஏன் நீ ஒழுங்கா சாப்பிட்றியா, தவம் பண்றியே, தபஸ் பண்றியே, அந்த டைம்ல உன் உடம்பையும் பார்த்துக்கோ. ஏன்னா இதுதான் மீடியம் தபஸ் பண்றதுக்கு. நீ எதை அடைய விரும்பணும்னு தவம் பண்றியோ அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இதுதான். இதை கெடுத்துட்டு பண்ணேன்னா நீ எப்படி அடைவ இல்லையா? அதனால உனக்கு இது மேல கண்ட்ரோல் இருக்கணும். அந்த அளவு வரைக்கும் நீ வந்து விலகி இருக்கிறதோ, எனி அப்டினன்ஸ் யூ வாண்ட் டு ஃபாலோ, அந்த அளவுக்கு கடைபிடிக்கணும். அதுக்கு மேல இதை வருத்தி கொண்டு செய்யக்கூடாது. பார்வதி நல்லா சாப்பிடு, வேளா வேளைக்கு தண்ணி குடி, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்தெல்லாம் சிவபெருமான் வந்து பார்வதிக்கு எப்படி தபஸ் பண்ணணும்னு அட்வைஸ் பண்றார். மாம் சைவ கர்ஷயந்தகா. இவர்கள், கிருஷ்ணர் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்கோ, இவர்கள் வந்து அவர்களை மட்டும் டார்ச்சர் பண்ணிக்கல, அவர் என்னையும் சேர்த்து டார்ச்சர் பண்றா. இட் இஸ் ஹர்ட்டிங் மீ இன்டைரக்ட்லி. அவளை ஹர்ட் பண்ணிக்கிறச்சே அவ என்னையும் சேர்த்து ஹர்ட் பண்றா. எப்படி சொல்றேன் அப்படின்னாக்க, ஒரு கோயிலை வந்து இல்ட்ரீட் பண்ணா அது கோவிலுக்குள்ள இருக்கிற பகவானுக்கும் தானே அந்த இல்ட்ரீட்மெண்ட் இல்லையா? தேகோ தேவாலய புரோக்தா ஜீவோ பிரம்ம சனாதனஹா அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா? ஆக இல்ட்ரீட்டிங் த பாடி இஸ் இல்ட்ரீட்டிங் த டெய்டி வித்தின். அது மட்டும் இல்ல, இல்ட்ரீட்டிங் த பாடி இஸ் ஆல்சோ வயலேஷன் ஆஃப் மை டியூட்டி. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை எது? இந்த சரீரத்தை நான் பாதுகாத்து, ஒரு ட்ரஸ்டியா இந்த சரீரத்தை பாதுகாக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இது. இந்த ப்ராப்பர்ட்டி யாரோடது? ஈஸ்வரனோடது. இதை என்னோட காலத்துக்கு நான் ஒரு ட்ரஸ்டியா இருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நான் வந்து கைவிட்டுட்டேன் அப்படின்னு தானே அர்த்தம். இந்த சரீரத்தை வந்து ஹார்ம் பண்ணிண்டா, இந்த சரீரத்துக்கு கேடு விளைவிச்சுண்டா இல்லையா? ஆக இதுதான் நம்மளுடைய சாஸ்திரம் கொடுக்கிறது. ஆனா இவர்கள் இதை வயலேட் பண்றதுனால இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? they are not merely hurting themselves. மாம்ச ஏவ அந்தஹா ஷரீரஸ்தம். யாரு நான், எந்த நான் அவர்களுக்குள் இருக்கிறேனோ அந்த சரீரத்திலும். 13வது அத்தியாயத்துல தானே சொன்னார், க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத அப்படின்னு. எந்த நான் அவர்களுடைய சரீரத்திலேயே உரைகிறேனோ அப்படிப்பட்ட என்னையும் சேர்த்து தான் அவள் ஹர்ட் பண்றா. ஆனா அதுவும் அவளுக்கு தெரியல. எந்த தெய்வமாக என்னையே வழிபடுகிறார்களோ என்னையே ஹர்ட் பண்ணிட்டு தான் அவள் அந்த வழிபாட்டை பண்றா அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆசுர நிச்சயான். இவர்கள் வந்து இவளோட மோட்டிவ் வந்து நெகட்டிவ் மோட்டிவா இருக்கு. மோட்டிவ் வந்து சாத்விக மோட்டிவா இல்ல, வயலண்ட் மோட்டிவா இருக்கு. இதெல்லாம் வந்து ரஜஸ் அண்ட் தமஸ் கேட்டகரியில வரக்கூடிய ஸ்ரத்தா. ஸோ மோட்டிவ் அண்ட் மோடு ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே வந்து 5 and 6 அவர் இங்கே சொன்னார். ஸோ எனி பூஜா, சுருக்கமாக சொல்லணும்னா எனி பூஜா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காக இருந்ததுன்னா அது சாத்விகம். மெட்டீரியல் குரோத்துக்காக உத்தேசம் இருந்ததுன்னா, மோட்டிவ் விதத்தில் சொல்லணும்னா அது ராஜசம். அடுத்தவாளுக்கு கேடு நினைக்கிற மாதிரியோ இல்லை எனக்கே கேடு நினைக்கிற மாதிரியோ இருந்ததுன்னா அது தாமசம். 7வது ஸ்லோகம். ஆஹாரஸ்த்வபி சர்வஸ்ய, சாரி, ஆஹாரஸ்த்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி ப்ரியஹ யஜ்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் வேதமிமம் ஸ்ருணு.
ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த 6வது ஸ்லோகத்தோட அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பகவான் பதில் சொல்லிட்டார்ல. இதுக்கு மேல எதுவும் இல்ல சொல்றதுக்கு. அவன் தானே கேட்டான், ஃபுல்லா பதில் சொல்லிட்டாரோன்னு. அப்ப என்ன வரணும் இந்த இடத்துல? ஓம் தத் சத் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசுன்னு வந்து முடிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனா 7வது ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. ஏன் அப்படின்னாக்க, ஏன்னா பரம தயாளு ஆகிய பகவான் இங்க என்ன பண்றார் அப்படின்னாக்க, நீ ஸ்ரத்தைய பத்தி கேட்ட, பூஜால செய்யற ஸ்ரத்தைய பத்தி கேட்ட அர்ஜுனா, அதுல மட்டும் இண்டிகேட்டர் வச்சு நான் சொல்லல. எந்த தேவதாவை வழிபடணும், எந்த மோடுல, எந்த மோட்டிவ்ல வழிபடுறத வச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது மட்டும் இல்ல, இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. மற்ற விஷயத்திலையும் நீ எப்படி இருக்கங்கிறத பொறுத்து தான் உன்னுடைய கேரக்டர் வந்து சாத்விகமா, ராஜசமா, தாமசமா அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்க முடியும். நாட் மியர்லி த ஸ்ரத்தா யூ ஹாவ். அதனால நான் இன்னொரு 4 விஷயம் சொல்றேன். அந்த 4 விஷயத்தை வச்சு உன்னால உன் கேரக்டர் எந்த கேட்டகரியில வருதுன்னு நீ கண்டுபிடிச்சுக்க முடியும். நீயே உன்னை அசஸ் பண்ணிக்க முடியும். அந்த 4 டாபிக் என்னென்ன, 4 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல் விஷயம் ஃபுட், ஆஹாரஹா. அதுதான் சொல்றாரு. ஆஹாரஹா த்ரிவிதா பவதி. ஆகாரமும் 3 வகைப்படும். என்னது? சாத்விக ஆகாரஹா, ராஜச ஆகாரஹா, தாமச ஆகாரஹா. சர்வஸ்ய, எது எல்லாராலையும் எல்லாரும் சாப்பிடுற சாப்பாடை 3ஆ பிரிக்கலாம் அப்படிங்கிற. 2வது ஃபேக்டர் யஜ்ஞஹா. ஏற்கனவே சொல்லிட்டாரே, இத்தனை நேரம் யஜ்ஞத்தை பத்தி தானே, பூஜையை பத்தி தானே சொன்னார். இத்தனை நேரம் ஸ்ரத்தா ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து சொன்னார் யஜ்ஞத்தை. இப்போ வந்து அந்த வர்ஷிப்பை பத்தியே சொல்றார். எப்படிப்பட்ட வர்ஷிப் அப்படிங்கிறத சொல்றார். அதுவும் த்ரிவிதா பவதி, சாத்விக, ராஜச, தாமச. தென் 3rd ஃபேக்டர் தபஹா. செய்யற தபஸ்லயே எது சாத்விக தபஸ், எது ராஜச தபஸ், எது தாமச தபஸ், அதுவும் த்ரிவிதா பவதி. அப்புறம் 4வது ஃபேக்டர் தானம். தானம் வந்து அதுவும் சாத்விக, ராஜச, தாமஸ். தேர்ஃபோர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. யஜ்ஞ, தான, தபஸ் 3 அலாங் வித் ஆஹார. இந்த 4 யஜ்ஞதான தபஸ் தான் நம்மளுடைய பிரைமரி டியூட்டி இல்லையா? ஒன் ஹூ இஸ் கிவன் டு கிரகஸ்தாசிரமா. இல்லை ஜி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியோன்னா கிட்டத்தட்ட கிரகஸ்தாசிரமம் தான் இல்லையா? ஆக பிரைமரி டியூட்டி யஜ்ஞதான தபஸ் அண்ட் ஃபுட். தட் இஸ் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம். இந்த 4 விஷயத்தையும் பாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு பாரு அப்படிங்கிறார். தேஷாம் வேதம் இமம் ஸ்ருணு, யூ ஷுட் நோ. என்ன தெரிஞ்சுக்கணும் நீ அப்படின்னா, இதுலேயும் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. சத்வ, ரஜஸ், தமசுங்கிற கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஜென்ரல் ரூல் என்னன்னா, நீ சாத்விகமான பர்சனா இருந்தே ஆனால் சாத்விகமான விஷயங்களையே விரும்புவாய். இந்த 4 விஷயத்திலுமே உன்னோட இன்க்ளினேஷன் இந்த 4 விஷயத்தோட சாத்விக சைட்ல இருக்கும். நீ ராஜசமான பர்சன், ரஜஸ் பிரதானமான பர்சனா இருந்தேன்னா, நீ என்ன சாப்பிட்ற, எப்படி தானம் கொடுக்குற, எந்த மாதிரி பூஜை பண்ற இல்லையா, அண்ட் எப்படி உன்னோட தபஸ் எல்லாம் இருக்கு, உன்னுடைய டிசிப்ளின் எப்படி இருக்கு, இதுல எல்லாம் வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி தமஸ், உன்னுடைய டெம்பர்மெண்ட் எப்படியோ அதை பொறுத்து தான் நீ சாப்பிட்ற ஃபுட்டு. வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுலேருந்து எந்த மாதிரி ஃபுட்டு, அந்த மெனு கார்டு கொடுத்தா எந்த ஃபுட்டை நீ சூஸ் பண்ணுறங்கிறது இருக்குல்ல. இன்னைக்கு நான் என்ன சாப்பிடணும், உனக்கு பிடிச்ச ஃபுட்டு எது, அங்கே வருவோம் இல்லையா? உனக்கு பிடிச்ச ஃபுட்டு எது அப்படின்னா, எந்த ஃபுட்டு எனக்கு பிடிச்சது, ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு, இதிலிருந்து ஏன் பிடிச்சிருக்கு, பிகாஸ் ஆஃப் த கைண்ட் ஆஃப் பர்சன் ஐ ஆம், ஐ லைக் தட் ஃபுட். கரெக்டா? ஸோ அந்த டைப் ஆஃப் பர்சன் யூ ஆர் இருக்கு. எவ்வளோ ரூட் லெவலுக்கு போகிறார் பண்ணணும், அந்த டைப் ஆஃப் பர்சன் யூ ஆர் இருக்க இல்லையா, அது வந்து சாத்விக, ராஜச, தாமச அப்படின்னு 3 வகையில் சொல்லலாம். தேர்ஃபோர் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐய அப்போ இத்தனை நாளாக ஐ ஹவ் பீன் அ தாமஸ் பர்சனா அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் இதை சொல்லலை.
கிருஷ்ணர் வந்து ஸ்கேல் கொடுக்குறார். இஸ் கிவிங் யூ அ ஸ்கேல். எங்கன்னு அந்த ஸ்கேலில் ஒன்றை பிளாட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இந்த விஷயத்தில் நான் ஐம் ஆல்ரெடி இன் சத்வம் அப்படின்னா ஒண்டர்ஃபுல். இந்தந்த விஷயத்தில் ஐ எம் இன் ரஜஸ், இந்தந்த விஷயத்தில் ஐ எம் இன் தமஸ் கேட்டகரி அப்படின்னா மேலே மேலே ஏறி வரத்துக்கான நெக்ஸ்ட் ஒன்றை வந்து இவால்வ் யுவர் செல்ஃப், இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், அதுக்காக இதை கொடுக்குறது. எப்படி பிடிச்சி மேலே வருது? எனக்கு புரியறது ஜி இந்த படிப்பு ஆனா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆனாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா இதுதான் கீ. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணு. நீ என்ன பண்ணுற, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழற, என்னென்ன சிந்தனைகள் உன்னுடைய மனசில் வருது, அதை செக் பண்ணு. தேர்ஃபோர் எந்த டெம்பர்மெண்ட் என்னோடதோ அதை பொறுத்தே எனக்கு சில விஷயங்கள் பிரியாபவதி அப்படின்னா எனக்கு சில விஷயங்கள் பிடிச்சி போகிறது, அது மேலே எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது இல்லையா. ஆக கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸ்ருணு, கவனமாக கேளு. இதே ஆர்டரில் சொல்கிறார். ஆஹாராஹா, அப்புறம் யஜ்ஞ தான தபஸ். யஜ்ஞ தபஸ், கரெக்ட். யஜ்ஞ தபஸ் ததா தானம் இல்லையா, யஜ்ஞ தபஸ் தானம் இதே ஆர்டரில் சொல்கிறார். 8வது ஸ்லோகம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ ஆகாரம் சொல்ல போகிறார் இல்லையா. ஸோ 8வது ஸ்லோகம் இஸ் டெடிகேட்டட் ஃபார் சாத்விக ஆஹாரா. 9வது ஸ்லோகம் இஸ் டெடிகேட்டட் ஃபார் ராஜச ஆஹாரா. 10வது ஸ்லோகம் டெடிகேட்டட் ஃபார் தாமச ஆஹாரா. டெஃபினிஷன் சரியா. ஸோ இந்த 3 ஸ்லோகமும் ஆகாரம் பற்றிய ஸ்லோகம். 8, 9 and 10. ஸோ 8வது பார்ப்போம். ஆயுஷ் சத்வபலாரோக்ய சுக பிரீதி விவர்தனாஹ ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹ்ருத்யாஹ ஆஹாரா சாத்விக பிரியாஹ. ஸ்லோகத்தில் வந்து ஹிருத்யாஹா கிடையாது, ஆனால் நம்ம சந்தி பிரித்து சொல்கிறச்சு அந்த இடத்துல விசர்க்கம் வரும். பிகாஸ் நம்ம 2 பாதமாக பிரிக்கிறதுனால அங்கே விசர்க்கம். நம்ம மொத்தமாக சொன்னால் ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யாஹாரா சாத்விக பிரியா சொன்னால் அந்த இடத்துல சொல்ல வேண்டாம். பட் வென் யூ ஸ்பிளிட் இட், அந்த இடத்துல இந்த ரூல் படி இந்த இடத்துல வரும், அதுக்காக சொன்னேன். ஸோ நம்மளுடைய நேச்சுரலாக நம்ம செய்யக்கூடிய இன்ஸ்டிங்டிவ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அதை கூட ஸ்பிரிச்சுவல் சாதனையாக எப்படி நம்ம முன்னேற்றி அதை வந்து எலிவேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லிட்டு இருக்க. சில அப்ராப்ரியேட் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கிறது மூலமாக ஈவன் நான் சாப்பிட்ற சாப்பாடு கூட என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணும் இல்லையா, அந்த அளவுக்கு. ஆக ரொம்ப ரொம்ப இன்ஸ்டிங்டிவாக இருக்கிற ஆக்டிவிட்டி எனக்கு மோஸ்ட் இன்ஸ்டிங்டிவ் ஆக்டிவிட்டி எது ஒன்று உங்களுக்கு இது கொஸ்டின். இது என்ன, எந்த ஒரு ஆக்டிவிட்டி நான் பிறந்ததில் ஆரம்பித்து நான் இறக்கும் வரை அது நடைபெறுகிறதோ, அது மட்டும் இல்லை மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் பிறந்த நிமிஷத்திலிருந்து இறக்கும் உயிர் பிறையும் நிமிஷம் வரை இன்ஸ்டிங்டிவாக நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரீத்திங் இல்லையா, தொடர்ந்து நடக்கிற ஆக்டிவிட்டி. அந்த ப்ரீத்திங் ஆக்டிவிட்டியை கூட சித்தசுத்திக்கு சாதனமாக்க முடியும். எப்படி? பிராணாயாமா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பிராணயிதி பிராணவிதா அந்த மாதிரி ஒன்று நம்ம பார்த்தோம். ஆக இந்த மாதிரி பிராணயிதி பிராணவிதா ஆக்சுவலி பிராணந்தான் பிரம்மன்னு சொல்கிற குரூப்பு அந்த விஷயத்துக்கு இங்கே போல. அதாவது அவாக்கிட்டேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா அந்த டிசிப்ளின் ஆஃப் பிராணாயாமா இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஆக அந்த டிசிப்ளின் ஆஃப் பிராணாயாமா இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மை சித்தசுத்தி. ஆக நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸோட க்ளோரியே இதுதான். இந்த மாதிரி இருக்கிற பேசிக் விஷயத்தை ப்ராப்பர் ஆட்டிடியூடோட பண்ணோம் அப்படின்னாக்க அந்த ஜஸ்ட் ஆட்டிடியூடு கொண்டு வரது மூலமாக ஒரு சாதாரண ஆக்டிவிட்டி இட் பிகம்ஸ் அ சாதனா. டெலிபரேட் ப்ராக்டிஸ் இல்லையா, அது வந்து இட் பிகம்ஸ் அ சாதனா.
இன்ஃபேக்ட் நம்ம வந்து நமக்கு சாதாரணமா இத்தனை நேரமா நீங்க மூச்சு விட்டுருந்தேங்கிறது உங்களுக்கு தெரியுமோ? நமக்கு பிரஜையே இல்லை. ஆனா இத்தனை நேரமா நம்ம மூச்சு விட்டுட்டு இருந்திருக்கோம். எப்படி சொல்றேன்? நான் மூச்சு விட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உயிரோட இருக்கோமே இன்னும், இல்லையா? ஆக இந்த விஷயம், அதாவது இன்வாலண்டரியா போயிட்டு வர விஷயத்த வாலண்டரியா நம்ம பண்ணறச்சே, இல்லையா? நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம்னு இப்ப நமக்கு தெரியறது. பிராணன் போனதுக்கு அப்புறம் நம்ம மூச்சு போயிடுதுன்னு நமக்கு தெரியாது, நம்மளை சுத்தி இருக்கிறவளுக்கு தெரியும். அதனால நம்மளோட பிராணனை வந்து மூச்சு விடுற ஆக்டிவிட்டியை கூட சாதனமா மாற்ற முடியும். அதுதான் இங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துட்டோம்னா ஒவ்வொன்றத்தையும் வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கோலுக்கு அதை ஒரு சாதனமா ஆக்கி கொள்ள முடியும். ஸோ ஜென்ரலா வந்து பிராணாயாமத்தை ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக சொல்லுவா, இல்லையா? நம்ம வந்து இங்க பிராணாயாமத்தை எதுக்கு சொல்றோம்? ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை, அது ஓகே, அது பை ப்ராடக்ட். பிராணாயாமா பண்ணா நேச்சுரலி ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கும். ஆனா அதை பண்றது மூலமாக என்னன்னா அது ஒரு பெரிய யஜ்யமாகவே சொல்லப்படுறது, இல்லையா? அபானே ஜுஹ்வதி பிராணன் பிராணே பானம் ததா பரே பிராணாயாமபதி பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணாக. இதுல 4th சாப்டர், இல்லையா? அந்த 12 யஜ்யங்கள்ல ஒண்ணு பிராணாயாம யஜ்யம். ஆக பிராணாயாமம் பண்றச்சே பகவானோட நாமத்தை சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இட் பிகம்ஸ் யஜ்யம், இட் பிகம்ஸ் வர்ஷிப், இல்லையா? அது மாதிரி சகர்ப்ப பிராணாயாமான்னு பேர். 4th சாப்டர்ல இதெல்லாம் பார்த்துருக்கோம், சரியா? ஆனால் நான் திருப்பி சொல்ல மாட்டேன். ஆக இது இதெல்லாம் வந்து வயலேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து அதாவது சந்நியாசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சந்நியாசிகளுக்கு வந்து இந்த பிராணாயாமா விஷயத்துல சில இடத்துல சில டீவியேஷன்ஸ் இருக்கு. இவா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். தெர்ஃபோர் என்னுடைய ஆசிரமம் அதை பொறுத்து எனக்கு கொஞ்சம் டீவியேஷன்ஸ் அங்கங்க இருக்கலாம், ரூல்ஸ் மே டிஃபர். ஆனா எது மோஸ்ட் நேச்சுரல் கர்மாவா இருக்கோ, மூச்சு விடுறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து யஜ்யமாக மாற்ற முடியும். மூச்சு விடுறதுக்கு அடுத்து யூனிவர்சலாக எல்லா பிராணிகள் இடத்திலும், அதனால தான் பிராணினே பேரு, பிராணனை இழுத்து விடுறது இல்லையா, அதனால தான் அதுக்கு பிராணினே பேரு. எல்லா பிராணிகள் இடத்துலையும் பிராணனுக்கு நெக்ஸ்ட் எது வந்து ரொம்ப நேச்சுரல் ஆக்டிவிட்டியா இருக்கோ அது என்னது? சாப்பிட்றது. அந்த சாப்பிட்ற ஆக்டிவிட்டியை டெலிபரேட்டா பண்றது. ஆமாஜி நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், எதை பார்த்தாலும் விட மாட்டேன், டெலிபரேட்லி ஐ வில் கோ. அந்த டெலிபரேட் இல்ல, டெலிபரேட் வந்து ஆட்டிடியூடுல பகவானை கொண்டு வருது இல்ல. அகம் வைஸ்வானரோ பூத்வா, இல்லையா? ஸோ நமக்கு வந்து சாப்பாடை பார்த்தாலே சாப்பிடணும் அப்படின்னு இருக்கிறது இன்ஸ்டிங்க்டிவ், அதுல டெலிபரேட் இல்லை. ஆனா சாப்பாடை பார்க்கும் போதே உள்ள இருக்கிற வைஸ்வானர பிராணன் ரூபத்துல பகவான் இருக்கான்னு அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறது டெலிபரேட். ஆக அந்த ஆட்டிடியூடை கொண்டு வந்து பண்றச்சே தென் நம்ம சாப்பிட்ற ஆக்டிவிட்டி என்ன ஆயிடுறதுன்னா பிராணாக்னி ஹோத்திரமாகி விடுகிறது. ஆக அதுக்கு அடுத்தது என்ன? ரொம்ப ரொம்ப காமன் ஆக்டிவிட்டி என்னது? அது withdrawing from activity. குளிக்கிறது. என்ன தெரியுமா? மிருகங்கள்லாம் கூட குளிக்கும் தெரியுமா? ஆமா, குளிக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். யாருக்கு அப்படின்னா யாருக்கு தேவைப்படுறதோ அவளுக்கு, சரியா? ஆக குளிக்கிறதும் வந்து யஜ்ஞமாக அதை மாற்ற முடியும். சில பேர் இருக்கா, குளிக்கணுமா, நேற்றுக்கு தான் குளிச்சேனே நீ குளிக்கணுமா? நல்ல கேள்வி, இல்லையா? ஆக இந்த இந்த சரீரம் வந்து பகவான் இருக்கிற ஆலயத்துக்கு சமானம் அப்படின்னாக்க உள்ள இருக்கிற பகவானுக்கு அபிஷேகம் பண்ற அந்த ஆட்டிடியூடுல நம்ம குளிக்கும் போது நம்ம ஆர்டினரி பேத்திங் பிகம்ஸ் யஜ்ஞா, இல்லையா? அது வந்து சித்த சுத்திக்கு. தேர்ஃபோர் நான் மூச்சு விடுறது சித்த சுத்திக்கு வந்து பயன்படுத்த முடியும், நான் சாப்பிட்றத வந்து சித்த சுத்திக்கு. என்ன அழகா இருக்கு பாருங்க நம்ம சனாதன தர்மம். ஈவன் என்னால பெருசா வேலை செய்ய முடியாதே இப்போ, இனிமே நான் என்ன கர்மா பண்ணி கர்மத்தை யோகமா பண்ணி சித்த சுத்தி அடையிறது, இவ்வளோ லேட்டா வந்துட்டேனே வேதாந்தத்துக்குன்னு சொன்னா கூட as long as you breathe you still have a chance to purify your mind, இல்லையா? ஆக மூச்சு விடுறது, சாப்பிட்றது, குளிக்கிறது, இந்த மாதிரி செய்யற எல்லா ஆக்டிவிட்டியும், சமைக்கிறது,
பகவானுக்காக நைவேத்தியம் பிரசாதமா பண்றோம் இல்லையா? தேர்ஃபோர் பகவான் நாமத்தை சொல்லிண்டே சமைக்கிறது, இதெல்லாம் அந்த ஆட்டிடியூடோட பண்றது இருக்கு இல்லையா? தேர்ஃபோர் இதெல்லாமே வந்து வில் பியூரிஃபை த மைண்ட். இதனால தான் வந்து வெளியில போய் சாப்பிட மாட்டான். வெளியில சாப்பிட்றது இருக்கு இல்லையா? பரான்ன போஜனம் பண்ண மாட்டான். என் குருநாதர் சொல்லுவார், அவன் எந்த எண்ணெயில பண்ணானோ, எந்த எண்ணத்துல பண்ணானோ. வெரி இம்பார்ட்டன்ட். சமைக்கிற ஃபுட்டோட டேஸ்ட் மட்டும் இல்லை, தேர் ஆர் ஆல்சோ இன்விசிபிள் ஃபேக்டர்ஸ். எந்த மைண்ட் செட்டில் தட் பர்சன் ஹேஸ் குக்டு. ஆக இங்கே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபுட்டை வந்து 3 கேட்டகரியில் வந்து 3 கேட்டகரியில் சொல்கிறார். என்னது? சத்வா, ரஜஸ், தமஸ் சொல்ல போகிறார். அதுக்கு வந்து 4 ஃபேக்டர்ஸ் வச்சுக்கிறார். சாத்விக, ராஜச, தாமச சொல்கிறதுக்கு 4 ஃபேக்டர் வச்சுக்கிறார். அது என்ன 4 ஃபேக்டர்னா, ஒன்று வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு. முதல்ல ஃபேக்டரை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஒன்று. ரெண்டாவது ஃபேக்டர் வந்து குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ஒன்று. மூணாவது ஃபேக்டர் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு. நாலாவது ஃபேக்டர் மோட் ஆஃப் ஈட்டிங், எந்த முறையில் உட்காந்து சாப்பிட்ற. ஸோ எங்கேருந்து ஃபுட்டு வருது, சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு. அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் ஃபுட், ஃபுட்டோட தன்மை இருக்கு இல்லையா, இதனோட குவாலிட்டி எப்படிப்பட்டது. மூணாவது நமக்கு ரொம்ப முக்கியமானது, குவான்டிட்டி, எவ்வளவு சாப்பிட்ற அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நாலாவது வந்து எப்படி சாப்பிட்ற, மோட் ஆஃப் ஈட்டிங். இந்த 4 விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு. யார் சமைக்கிறா, எப்படி சமைக்கிறா, யார் சர்வ் பண்ணுறா, எப்படிப்பட்டவா சர்வ் பண்ணுறா. இன்ஃபேக்ட் சில இடத்துல நம்ம சொல்லுவோம், இந்த கேட்ரிங்லாம் சர்வ் பண்ணுறச்சே நெத்திக்கு கூட இட்டுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. இட் இஸ் நாட் ஃபார் எனி ஒரு காஸ்ட், ஒரு ரேசிஸ்ட் கமெண்ட் கிடையாது அது. ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் ஆஸ் அ ரேசிஸ்ட் கமெண்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெத்திக்கான இட்டுக்கோ, நீ எந்த சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, நெத்திக்கிட்டு ரிலிஜியஸாக பண்ணுறது யஜ்யம். அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறது, நீ பைசா வாங்கிட்டே போட்டாலும் அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு பகவான் உனக்கு வந்து அதில் டெப்யூட் பண்ணியிருக்கானே, அந்த மாதிரி ஒரு கர்மத்தை உன் முன்னாடி விதிச்சிருக்கான் அப்படின்னாக்க, யூ ஷுட் கன்சிடர் தட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி பண்ண வேண்டிய கர்மா. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கர்மாவும் பண்ணோம், எஸ்பெஷலி ஃபுட். ஆக எந்த ஆட்டிடியூடில் அவன் திட்டுண்டே போட்டான்னு வச்சுக்கோங்க, வெறும்ன ஃபுட்டில் யூ ஆர் ஆக்சுவலி ஈட்டிங் ஹிஸ் ஆட்டிடியூட் ஆல்சோ. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக இந்த விஷயம்லாம் வந்து வெறும்ன விசிபிளாக இருக்கிற விஷயம் மட்டும் இல்லை, இன்விசிபிளாக இருக்கிற விஷயத்தையும் நாம் உட்கொள்கிறோம். அதாவது புண்ணிய பாப்பத்தையும் சேர்த்து உட்கொள்கிறோம். சோர்ஸ் நெகட்டிவாக இருந்ததுன்னா உள்ள போகிற விஷயமும் நெகட்டிவாக தான் இருக்கும். இட் இஸ் கோயிங் டு ஆட் டு அவர் பாபகர்மா. அதனால் அசத் பிரதி கிரக பாபம் அப்படின்னு பேர். அதாவது அசத்து அப்படிங்கிறது இம்பியூர் சோர்ஸை குறிக்கிறது. அசத் பிரதி கிரக அப்படின்னாக்கா ரிசீவ் பண்ணுறது. ஒரு இம்பியூர் சோர்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ண பாபம் அது. ஆக இதுதான் பார்த்தோம். பரான்ன போஜனம் செய்ய மாட்டா. யார் சமைக்கிறான்னே தெரியாது, சமைக்கிறவா யாருன்னு தெரியாது, சர்வ் பண்ணுறவா யாருன்னு தெரியாது. அதனால் நான் அங்கே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இதற்காகத்தான் சொல்லப்பட்டதே தவிர, இதற்காக தான் வந்ததே தவிர, தேர் வாஸ் நோ எனி ரேசிஸ்ட் ஐடியா பிஹைண்ட் வேதம் டெல்லிங் திஸ். சாஸ்திரம் வந்து இதை சொல்கிறது அப்படின்னாக்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறதே ஒழிஞ்சு எந்த ஒரு ரேசிஸ்ட் கமெண்ட்டும் இல்லை இல்லையா. நந்தனை போல் ஒரு அந்தணன் உண்டோன்னு சொன்ன கல்ச்சர் இது. எதுலேயுமே நமக்கு வந்து நீங்கள் வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்லெஸ் யூ ஹாவ் an extraordinary புத்தி டு இன்டர்பிரட் இட் ஆர் மிஸ்இன்டர்பிரட் இட், there is nothing in the Vedas that is discriminating people. இருக்கிறது ஒன்றுன்னு சொல்கிறது வேதம் இல்லையா. அது எப்படி வந்து டிவைடு பண்ண முடியும்? விஷன் ஆஃப் வேதா இஸ் ஒன். அத்விதீயம் தான் விஷன் ஆஃப் வேதா. இதில் எப்படி வந்து டிவிஷன் வர முடியும் இல்லையா. சரி போட்டோம். ஆக இவன் வந்து சமைக்கிறவா எனக்கு தெரிஞ்சு ஒரு குக்கு நான் பார்த்துருக்கேன். ஒன்ஸ் ஐ saw him boiling the milk and then brushing the teeth and looking at the milk. பாயில் ஆகிடுத்தான்னு ஒரு பெரிய இடத்துல நிறைய பேருக்கு சமைக்கிறச்சே.
அவர் கையால் நான் சாப்பிட்றதை நிறுத்திட்டேன். ஃபார் a simple fact that I saw it. I only pray that he is அவருடைய அவருக்கு நல்லது ஏதாவது ஏற்படணும், வாழ்க்கையில் ஏதாவது நல்ல விஷயம் ஏற்படணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே என்னால் செய்ய முடியாது. ஐ கேனாட் கோ அண்ட் ஸ்பாயில் ஹிஸ் பிஸ்னஸ், அது நான் செய்யக்கூடாது. ஆனால் நான் வந்து ஐ வாண்ட் டு கீப் அவே இல்லையா. இந்த மாதிரி ஐம் வெரி பர்டிகுலர் அபவுட் ஆல் தீஸ் நேச்சுரலி யூ வில் பிகம். இதெல்லாம் பண்ணும்போது ஒன்ஸ் யூ ஃபாலோ, இதுக்கு பேர் ஆச்சாரம்னு பேர். இட் இஸ் நாட் ஏதோ மடி மேலப்படாத அது ஆச்சாரம் இல்லை. என்னோட கோல் எது, என்னோட வாழ்க்கை என்ன, என்னுடைய வாழ்க்கை வந்து என்னோட கோலோட அலைன்டா இருக்கா, அதுக்கு பேரு ஆச்சாரம்னு பேரு. கோலோட அலைன்மெண்ட்ல இருக்கணும். ஆக குளிக்கிறச்சே பகவன் நாமத்தை சொல்லிட்டு குளிக்கிறது. ஆக இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அகமர்ஷண சூக்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது அகம்னா பாப்பம், அந்த பாப்பத்தை போக்கக்கூடிய சூக்தங்கள் இருக்கு. குளிக்கிறச்சே சொல்லிண்டு குளிக்கிற சூக்தங்கள்லாம் இருக்கு. என் வருண தேவதா கிட்ட வேண்டிண்டு, ஹே வருண தேவதா, என்னுடைய பாப்பத்தை இந்த சரீரத்தில் இருக்கிற அழுக்கு எப்படி தண்ணீரால நீக்கப்படுறதோ அந்த மாதிரி நீ என்னுடைய பாப்பத்தை நீக்கிவிடு. எதுக்கு நீக்கணும்? அப்பதான் என்னுடைய அக்கௌண்ட் கிளியர் ஆகும். ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்குன்னா ஃப்ரெஷ் ஸ்டாக் ஆட் பண்ண முடியும். அதுக்காக இல்லை இல்லையா, பாப்பத்தை நீக்கி விடு, பாப்பம் செய்யணுங்கிற அந்த புத்தி இருக்குல்ல, அதுக்கு இன்க்ளைண்டா இருக்கிற அந்த அந்த இன்ஸ்டிங்டிவ் நேச்சரையும் நீக்கி விடுங்கிறதுக்கான பிரார்த்தனை. ஆக பகவான் நாமத்தை சாண்ட் பண்ணதுக்கு தான் நாம ஜபம் வந்து நம்ம சொல்லியிருக்கு. ராமருக்கு கோவில் வந்தாச்சு, இனி நான் ஜபம் பண்ணி ராமருக்கு கோவில் வரணுங்கிறதுக்காக நம்ம ஜபம் பண்ணல. எதுக்கு ஜபம் பண்ணோம்? ஹே ராமா, உன்னுடைய குணங்கள் எனக்கு வந்துடாதா? என்னென்னலாமோ வந்ததே இல்லையா. இந்த நாமத்தை உச்சாரணம் பண்ணதுனால ஹிந்துவி சாம்ராஜ்யமே உருவாச்சே. எனக்குள்ள வந்து எனக்கு வந்து என்னுடைய இன்னர் growth வந்துடாதா? எனக்குள்ள உன்னோட வேல்யூஸ் வந்துடாதா? எனக்குள்ள நீ வரமாட்டியா? அப்படிங்கிறதுக்கான பிரார்த்தனையாக தான் நம்ம வந்து செய்யற ஜபம். ஆக ஜபம் குறையக்கூடாதுன்னு சொல்லுவேன். சரியா? டுடே இஸ் ஜபம் கவுண்ட் டேட் இல்லையா, சண்டே. இன்னைக்கு ஜபம் கவுண்ட் எவ்வளோன்னு வரணும் இல்லை, நீங்கள் அதை சப்மிட் பண்ணிட்டேன். எனக்கு டோட்டல் கவுண்ட் வருது சண்டே இன்னைக்கு தான் வரும், அதை சொன்னேன். ஸோ இது வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு. நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு எப்படி இருக்கணும்? குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு நார்மலாக இங்கே என்ன சொல்கிறேன்னா, தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ், நான் சாஸ்திரத்தில் இருக்கிறத சொல்கிறேன். குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து வெஜிடேரியன் ஃபுட்டாக இருக்கணும். வெஜிடேரியன் ஃபுட் இஸ் ஒன்லி சாத்விக ஃபுட்டுன்னு சொல்லப்படுறது. There are enough books, if you want scientific evidence, there are enough books to tell you why one should be a vegetarian. ஏன்னா நம்மளுடைய இன்டெஸ்டைனும் சரி, நம்மளுடைய பற்களும் சரி, எதுவுமே நான்வெஜ் கார்னிவோரஸ் அனிமல்ஸோட பல்லு நமக்கு இல்லை. சிங்கம் புலிக்கு இருக்கிற மாதிரி பல்லு இல்லை. குதிரைக்கு, மாட்டுக்கு, ஆட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது நமக்கு பல்லெல்லாம் இல்லையா, அந்த பல்லோட ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி தான் நம்ம இன்டெஸ்டைனோட ஸ்ட்ரக்சரும். இந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் எவிடன்சஸ் ஆர் தேர், லாட்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆர் தேர். நம்மளுடைய ஃபுட்டு எத்தனை நேரம் நம்மளோட சிஸ்டமில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியேறது, வேஸ்ட் வெளியேறது, அனிமல்ஸுக்கெல்லாம் எத்தனை நேரம் ஃபுட்டு வந்து சிஸ்டமில் இருந்துட்டு வெளியேறது அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஃபுட்டு ஸ்டேஸ் இந்த சிஸ்டம் ஃபார் அ லாங்கர் டைம், பிகாஸ் பிளான்ட் ஃபுட் டேக்ஸ் அ லாங்கர் டைம் டு டைஜஸ்ட். அனிமல் ஃபுட் அப்படி கிடையாது. when you eat meat it is not so. ஸோ உங்களோட சிஸ்டம்குள்ளே போய் if meat is going to stay there for a long time it can cause cancer. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு டேக் அ சயின்ஸ் கிளாஸு. அதனால் வந்து பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, வெஜிடேரியன் அவர் சொல்கிற விஷயத்தை வச்சு பார்த்தானா vegetarianism is more appropriate or is the most appropriate for chitta shuddhi and for shastric study. Next, quantity of food. Quantity of food என்னது? சிம்பிள் ரூல், ஒரே ஒரு ரூல் தான். என்ன ரூல்? முடிக்க போகிறோம், சீக்கிரமாக சொல்லுங்க. பசிச்சா சாப்பிடணும், அவ்வளோதான். பசிக்கு சாப்பிடணும். பசி முட்டை சாப்பிடணுமா? எவ்வளோ சாப்பிடணும்? இன்னும் ஒரு தோசை சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்கும் போதே நிறுத்திடணும் இல்லையா. அதுதான் வந்து நம்மளுக்கு மார்க். கால் வேறுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அது டிரான்ஸ்பெரண்ட் லிட்டாக இருந்தால் தெரியும் இல்லையே, உள்ள எவ்வளோ இருக்குது என்ன இருக்குன்னே தெரியலையே. அப்படி இருக்கிறச்சே அதுதான் மெதுவாக சாப்பிடணும்னு சொல்லுவா. மெதுவாக சாப்பிட்றச்சே ஏப்பம் வரும்ல, அப்போது நம்மளோட குவான்டிட்டி வந்துடுத்துன்னு அர்த்தம். ஏப்பம் வந்துடுத்துன்னா ஸ்டாப் பண்ணிடணும்
வேணும் போல இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. சரியா? ஸோ அண்ட் பசிக்கலைன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடவே கூடாது. ஆமா. ஒருத்தருக்கு வந்து டாக்டர் வந்து ரொம்ப ஒபிசிட்டினால அட்வைஸ் பண்ணார். நீங்க 2 சப்பாத்தி தான் சாப்பிடணும் ராத்திரி அப்படின்னு. சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்றதுக்கு அப்புறமா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஆக பசிக்கலைன்னா சாப்பிடக்கூடாது. அண்ட் பசிச்சதுன்னா கண்டிப்பா சாப்பிடணும். சஃபிஷியன்ட்டா சாப்பிடணும். அண்ட் பாதி வந்து கேப் இருக்கணும். தண்ணியும் ஃபுல்லா அது நீங்க மிக்ஸியில ஃபுல்லா ஜார் ஃபுல்லா போட்டு அரைச்சு பாருங்க. ஆ. ஒண்ணும் ஆகாது. அஜீரணம் தான் ஆகும் அந்த மாரி. சரியா? அதனால 50% கேப் இருக்கணும். ஓகே. ஸோ தமிழ்ல சொல்ற மாரி பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. யா ஓகே. 4வது என்ன? மோட் ஆஃப் ஈட்டிங் எப்படி இருக்கணும்? அது வந்து ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ